வணக்கம். மீண்டும் சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூரிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர் ஒருவர் முக்தியை பற்றி ஒரு கேள்வியை கேட்டார். முக்தி என்பது சம்சாரத்தை துறந்து சன்னியாசியாக வாழ்பவர்களுக்கு மட்டும்தானா? சம்சாரத்தில் இருப்பவர்களுக்கு முக்தி கிடைக்குமா? அருமையான கேள்வி. முக்தி என்றால் என்ன? இந்த உலகத்தில் மீண்டும் பிறக்கா வரம் பெறுவதே முக்தி. புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி மரணம் புனரபி ஜனனம். அதாவது பிறக்கிறோம், இறக்கிறோம், இறக்கிறோம், பிறக்கிறோம். சோ பிறக்காமல் இருக்கும் ஒரு வரத்தை பெற்றுக் கொள்வதுதான் முக்தி. இந்த மனித உடல் 84 லட்சம் உடல்களை தாண்டி, ஜன்மங்களை தாண்டி கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பேரு. இந்த அற்புதமான பேரு உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கின்றது. வாழ்நாள் முழுவதும் உங்கள் உயிர் உள்ளவரை உங்கள் தந்தை தாய் கடவுளுக்கு சமமானவர்கள், அவர்களை மறக்கக்கூடாது. என்றால் ஒரு எறும்புக்கோ, ஒரு கொசுவுக்கோ, ஒரு தவளைக்கோ, ஒரு மரத்திற்கோ, உயிருள்ள வேறு எந்த பொருட்களுக்கோ தாம் இருக்கும் நிலையில் முக்தி கிடைக்காது. மனித ஜென்மம் எடுத்தால் மாத்திரம் முக்தி கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கின்றது. சோ நாம் பிறக்கும் பொழுதே பாவ கர்மங்கள், புண்ணிய பாவம், புண்ணிய கர்மங்கள், பாவ கர்மங்கள், இவற்றை ஆன்மாவுடன் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். சோ நாம என்ன பாவ கர்மம் பண்ணிருக்கோம், புண்ணிய கர்மம் பண்ணிருக்கோம், அதை அனுபவித்து பரிபக்குவம் அடைவதற்காக இந்த உடலை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த மனித உடலுக்கு தான் இந்த 6வது அறிவு இருக்கு, பிராணிக்கு இல்ல. சோ இந்த 6 அறிவை வச்சுக்கிட்டு இருக்கிற நாம ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற இந்த கெட்ட குணத்தை எல்லாம் எடுத்து போட்டு பக்குவம் அடையணும். நீங்க போன ஜென்மத்துல கஷ்டப்பட்ட, அதாவது ஒரு வீடு பேஸ்மெண்ட் போட்டு விட்டா அது மேல 4 பக்கம் சவுத்து எழுப்பி அதுக்கு கூரை போட்டு பண்ற வேலையெல்லாம் பண்ணி வீடு ரெடி பண்றது எப்படி கஷ்டம். ஒரு வீடு தார்சி லெவலுக்கு வந்திருக்கு, டெரஸ் லெவலுக்கு வந்திருக்கு. தார்சி போட்டுட்டு சின்ன சின்ன வேலைகளை பண்ணீங்கன்னா வீடு கம்ப்ளீட் ஆயிடும். அந்த மாதிரி போன ஜென்மத்துல நீங்க வீட தார்சி வரைக்கும் கட்டிட்டு இறந்துட்டீங்க. இந்த ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னா வெறும் தார்சியை போட்டு இந்த பூச்சி வேலையெல்லாம் பண்ணி இந்த வண்ணம் அடிச்சு குடி பூந்துடுறீங்க. அந்த மாதிரிதான் இந்த வாழ்க்கை. போன ஜென்மத்துல நீங்க அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல என்ன கர்மங்கள், பாவ புண்ணிய கர்மங்கள் என்ன பண்ணிருந்தீங்க, அத போன ஜென்மத்துல எடுத்துக்கிட்டு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதனுடைய முற்றுப்புள்ளி, அதனுடைய காமா நீங்க இறக்கிறப்ப என்ன இருந்தது, உங்க ஆத்மா உங்க மனசை எடுத்துட்டு வெளியே வர்றப்ப எந்த ஸ்டேஜில் நீங்க வெளியே வந்திருக்கீங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மம். சோ போன ஜென்மத்தில் நீங்க 80% 90% பாவகர்மங்களை கழிச்சிருக்கீங்க, ஒரு 10% தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜென்மத்துல போன ஜென்மத்துல பண்ண பாவகர்மங்கள் 10% என்ன இருக்கு, அந்த பேலன்ஸ் அதை முடிச்ச உடனே உங்களுக்கு முக்தி அடைவதற்குரிய ஒரு எலிஜிபிலிட்டி கிடைச்சிருக்கு. அந்த எலிஜிபிலிட்டியை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணினாலும் முக்தி அடையலாம், கல்யாணம் பண்ணாலும் சன்னியாசி ஆவதுனாலும் முக்தி அடையலாம். சன்னியாசியாயி முக்தி அடையணும்னா எத்தனையோ ஜென்மங்கள் நீங்க புண்ணியம் பண்ணிருக்கோம். அந்த புண்ணியத்தின் பேர் தான் சன்னியாசி. ஏன்னா அவங்களுக்கு இந்த கர்மமே இருக்காது. என்ன கர்மம்? அப்பாவை பாதுகாக்கணும், பொண்டாட்டியை பாதுகாக்கணும், குழந்தைங்களை பேணி பார்க்கணும். இந்த குடும்ப கர்மம் இருக்காது. இந்த குடும்ப கர்மம் இல்லாம இருக்கிறது தான் கர்ம முக்தி.
கர்ம முக்தி உங்களுக்கு பிறந்தவுடன் கிடைக்குதுன்னா நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருந்து நல்ல வேலையை பண்ணிருந்தீங்கன்னா எடுத்த இடத்திலேயே உங்களுக்கு அந்த சன்னியாசி ஆகிறதுக்குரிய ஒரு பக்குவம் உங்க மனசு கிடைச்சிடும். இப்ப திருப்பியும் அடுத்தது நான் விளக்க உரை கொடுக்கணும். சன்னியாசின்னா என்ன, குடும்பஸ்தன்னா என்னன்னு அதை அடுத்த வீடியோல நான் சொல்றேன். சோ புண்ணியம் பண்ணிருந்தா சன்னியாசி அடையலாம். அதாவது சில குழந்தைகளை பார்த்துக்கலாம். நீங்க வகுப்புல ரொம்ப நல்லா படிப்பாங்க. 3வது வகுப்பு 4வது வகுப்பு 5வது வகுப்பு படிக்கிறப்ப 8வது 9வது வகுப்பு பாடத்தை படிச்சு எழுதக்கூடிய திறன் அவங்க கிட்ட வந்துடும். அத அந்த கிளாஸ் டீச்சர் அதை பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு 5வது கிளாஸ்ல இருந்து 7வது கிளாஸ் டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கலாம். இந்த குழந்தை ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு, எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமா கிரகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கத்துக்குது அப்படின்னு அந்த டீச்சர் சொன்ன உடனே ஹெட்மாஸ்டர் அந்த குழந்தைக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துருவார். அந்த மாதிரி இந்த சன்னியாசி ஆகிறதுங்கிறது டபுள் ப்ரொமோஷன் வாங்குற மாதிரி தான். இல்ல என்ன பண்ணோம், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சு நீங்க டிகிரி வர்ற வரைக்கும் நீங்க சாதாரணமா அது என்ன நியமம் பண்ணிருக்காங்க அந்த வழியில வந்தாதான் உங்களுக்கு டிகிரிக்கு போக முடியும். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா முக்திங்கிறது டிகிரி. இங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் கம்மி. அடிபட்டு நொந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கெட்டது நல்லதெல்லாம் பார்த்து உங்க புத்தியை வளர்த்துக்கிட்டு அந்த கடவுள் அப்படின்னு என்ன சொல்றோம் அந்த கடவுளுடைய குணத்தை நீங்கள் அடைந்து பரிபக்குவம் ஆன பின்னாடிதான் உங்களுக்கு முக்திக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்குது. அதனால குழந்தை அதாவது கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று முக்தி நிலை அடையலாம். ஆனால் ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா அந்த சன்னியாசிக்கு காமம் இல்லை, கிரகஸ்தனுக்கு காமம் தான் மெயின். காமத்தை யார் எடுத்துக்கிறாங்க வாழ்க்கையில அதனுடைய பிணைப்பு துக்கம். காமத்தினுடைய பிணைப்பு துக்கம், காமத்தினுடைய பிணைப்பு அட்டாச்மெண்ட். எப்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு துக்கம் ஜாஸ்தி ஆகுது. எப்ப நமக்கு துக்கம் ஜாஸ்தி ஆகுது நம்ம மனசு பக்குவம் அடையிறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்கும். இந்த சன்னியாசிங்களுக்கு துக்கம் இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் இருக்கும். ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. ஏன்னா காமத்தினுடைய பிணைப்பு இருக்கிறதுனால அது அந்த முத்தல்லைக்கு போறது ரொம்ப கஷ்டம். அதனால வயசான பின்னாடி கை காலெல்லாம் போன பின்னாடி நான் எனக்கு காமம் போயிடுச்சுங்க, இப்ப எனக்கு முக்தி நிலை அடையறதுக்கு எலிஜிபிலிட்டி வந்திருக்கு, நான் நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி பண்றேன், எனக்கு முக்தி கொடுங்க, முடியாது. உடம்புல சக்தி இருக்கிறது ஆன்மீக என்ன சொல்றது சாதனைகளை நீங்க பண்ண ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு அந்த முக்தி நிலை கிடைக்கும். இதுல 2 இருக்குங்க. என்லைட்டன்மெண்ட் சொல்லுவோம். அந்த என்லைட்டன்மெண்ட் 2. ஒன்னு அறிவு, தன்னறிவு, கடவுள் அறிவு யாருக்கு கிடைக்குது அவங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சதான் அர்த்தம். குண்டலினியை ஓபன் பண்ணி உங்களுடைய அந்த கான்சியஸ் சக்தி என்ன சொல்றோம் அந்த சக்தியை கொண்டு போய் அந்த டிவைனிட்டியோட இணைக்கிறது குண்டலினி ஆச்சுங்களா. அது கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு அறிவு பக்குவம் அது கிடைச்சிருச்சுனாவே போறோம் முக்திக்கு வழி. முக்திக்கு வழி கடவுளுடைய அந்த என்ன சொல்றது அந்த 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 ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்க கல்யாணம் பண்ணி இருந்தா கூட குடும்பத்தோட இருந்தா கூட பக்குவம் நீங்க அடைஞ்சதுனால முக்திக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சதா அர்த்தம். கடவுள் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க டபுள் ப்ரொமோஷனுக்கு. கண்டிப்பா நீங்க 5வது கிளாஸ் படிக்கிறீங்களோ 8வது கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து அந்த முக்திங்கிற டிகிரி ஆட்ட கொண்டு போய் உங்களை விட்டுருவார். ஆனா சன்னியாசிங்கிறவ சின்ன வயசுல இருந்தே அதனுடைய நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வேதங்கள் உபனிஷத்துக்கள் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் படிச்சு ஒரு குருவோட வளர்றதுனால அவனுக்கு அந்த பக்குவம் ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிருது. அதனால உங்களை விட ரொம்ப வேகமா நான் பிளைட்ல போறோம், நம்ம எருமை மாட்டு வண்டியில போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். சோ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.